கொள்கை எதிரிகள் உதயநிதி மோஸ்ட் டேஞ்சரஸ் புலம்புறாங்க. அந்த அளவுக்கு கொள்கையில ஸ்ட்ராங்கா இருக்காரு. கழகத்துக்கு எது தேவை என்று உணர்ந்து செயல்படுகிறார் உதயநிதி. முதல்ல அணியோட கட்டமைப்பை வலுப்படுத்தணும்னு லட்சக்கணக்கான இளைஞர்களை கழகத்துல சேர்த்தார். அடுத்து அவங்களை கொள்கை ரீதியா ஸ்ட்ராங்கா ஆக்கணும்னு பாசறை கூட்டங்களை நடத்தினார். அடுத்து நம்மளோட கொள்கையில இன்னைக்கு இருக்கிற தலைமுறையினரும் புரிஞ்சிக்க வேண்டும் என்பதற்காக புது பேச்சாளர்கள் அவசியம்னு உணர்ந்து ஃபர்ஸ்ட் செட்ல 200 பேரை உருவாக்கினார். அவங்க பேச்சையெல்லாம் கழக மேடையில் கேட்கும் போது எனக்கு அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு. அடுத்து இளைஞர்களான நீங்க இன்னும் ஷார்ப்பா பேச, ஸ்ட்ராங்கா களமாட நிறைய புத்தகங்கள் உருவாகணும். அதுக்காக முத்தமிழ் அறிஞர் பேர்ல பதிப்பகம் தொடங்கினார். சரி, இதெல்லாம் செஞ்சுட்டோம்னு சும்மா இருக்கல. இதெல்லாம் உங்களுக்கு சேரணும்னு அறிவு திருவிழா நடத்துறார். பல இடங்களில் லைப்ரரி ஆரம்பிக்கிறார். இதுதான் ஒரு பொலிட்டிஷியனுக்கு குவாலிட்டி. சரி, உதயநிதி விளம்பரம் செய்கிறாரு அப்படின்னா அடுத்து நீங்க என்ன செய்யணும்? அதை பற்றி கூட உதயநிதி இங்க சொன்னார். நம்மளோட லெகசியை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். கழகத்தை வளர்க்கிற பணியில, கொள்கை விதைக்கிற பணியில ஈடுபடணும். காலையில முரசொலி படிச்ச பிறகு அதுல வெளியாகி இருக்கக்கூடிய கட்டுரைகள், கருத்துக்கள், தலையங்கங்கள், திராவிட இயக்க பார்வைகள்னு எல்லாவற்றையும் உங்களால முடிஞ்ச அளவுக்கு எல்லார்கிட்டையும் கொண்டு போய் சேருங்க. அது எல்லாத்தையும் சுருக்கமா இன்றைய இளைஞர்களுக்கு புரிகிற வரையில கிரியேட்டிவா மாத்தி உங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல பேசி எழுதி கொண்டு போங்க. அவங்களுக்கு விழிப்புணர்வையும் தெளிவையும் ஏற்படுத்தி தமிழ்நாட்டை உயர்த்தக்கூடிய கழகத்தின் பாதையில அவங்களை கொண்டு வரணும்.